திமுகவிலிருந்து டாக்டர் சஃபி சலைமான், பாஜகவிலிருந்து அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகமாறன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜெயபிரகாஷ், சொன்னது போல 3 முக்கிய தலைவர்கள், ஒன்று மேற்கு வங்கத்தில் இருக்கார், இன்னொன்று முதலமைச்சர் ஸ்டாலின், பினராயி விஜயன். பிராந்திய கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், பாஜகவுக்கு எதிராக அரசியலை முன்னெடுப்பு செய்யக்கூடியவர்கள். ஒரு இலக்காக நிர்ணயிச்சிருக்கீங்க. என்ன யூகம், என்ன உங்களோட நம்பிக்கைக்கான காரணம் என்ன? முதலமைச்சர் வீழ்த்திய தீர்வோன்னு வந்து அமித்ஷா அவர்கள் சூளுரைப்பதற்கான காரணம் என்ன? இது வரைக்கும் நாங்கள் 1980 கட்சி ஃபார்ம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 56.1% எம்எல்ஏஸ் இந்த நாட்டில் வந்து பிஜேபி என்டிஏ எம்எல்ஏஸ் தான். ஓகே, அரௌண்ட் 2315 எம்எல்ஏஸ் அவுட் ஆஃப் த டோட்டல் 4213 எம்எல்ஏஸில் இருக்கும். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வியூகம் வந்து மோடிஜிக்கிட்டேயோ அமித்ஷாக்கிட்டேயோ இந்தியாவில் நாங்கள் 1980 இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் இன் பவர், இல்லை 45 இயர்ஸில். அண்ட் நவ் இப்போ நாங்கள் ரூல் பண்ணுறது கிட்டத்தட்ட 19 ஸ்டேட்ஸை ரூல் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக எலெக்ஷன்ஸ் வந்து எங்களால் எப்படி வின் பண்ண முடியுங்கிறது வியூகங்கள் வகுக்கிறதுல மோடியோ அமித்ஷாக்கு ஈக்குவலாக உலகத்துலேயே ஒரு கட்சி இருக்கான்னு தெரியாது. பட் வி கீப் வின்னிங், அதுதான் எங்களுடைய ஃபார்முலா. இங்கே டிஎம்கேவுடைய இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷமாக அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை தான் நாங்கள் மக்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி அதை கொண்டு போக போகிறோம். எப்படி வந்து எங்களுடைய மெயின் டார்கெட்டே என்னென்னா, இப்போ இருக்கிற திமுக வந்து 2 விதத்தில் அவங்க ஃபெயிலியரை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். இது எங்களுடைய ஒப்பீனியன், சரியா? ஒன்று வந்து அவங்க மதவாத கட்சியாக மாறிட்டாங்க. திமுக மதவாத கட்சியாக மாறிட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு, அதை எலாபரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து இந்த 5 வருஷத்தில் அது ஒரு மினி அண்ணா திமுக ஆயிடுச்சு. இப்போ செந்தில் பாலாஜி 39 தொகுதிக்கு இன்சார்ஜு, சேகர் பாபு 10 தொகுதிக்கு இன்சார்ஜு, அனிதா ராதாகிருஷ்ணன் 20 தொகுதிக்கு இன்சார்ஜு, அவங்களுடைய முத்துசாமி அவங்க தொகுதியில் ஒரு 30 தொகுதிக்கு இன்சார்ஜ். இப்படி அண்ணா திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே தான் இப்போ திமுக நடத்துகிறதுனால ஒரிஜினல் திமுகவில் இருக்கிற பொன்முடியோ துரைமுருகனோ ஐபிஓ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அது வந்து கட்சியில் வந்து இந்த தலைவர்கள் மட்டும் அல்லாமல் கீழே இருக்க கட்சிக்காரங்களுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்குது. பாயிண்ட் 2. இந்த உதாரணம் பாஜகவுக்கு பொருந்தாதா? மேற்கு வங்கத்தில் மினி டிஎம்சி ஆயிடுச்சு, சுவேந்து அதிகாரி தான் அந்த மாநில கட்சியினோட எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்னு சொன்னால் அது இது பொருந்துமா? அது 100%. ஏன்னா நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஃபாலோ பண்ணுறது தான் எங்களுடைய விக்ட்ரி. எங்களுடைய ஸ்கோர் கார்டு தான் எங்களுடைய அனாலிசிஸ். ஓகே, இப்போது அவங்க வந்து பிஜேபிக்கு ஜாயின் பண்ணி பிஜேபியை நாங்கள் டிஎம்சி எதிர்க்கிறோம். ஆனால் அங்கே 2 அந்த கட்சி இருந்தது, காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட். அந்த 2 கட்சியும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு பிஜேபின்னு ஒரு கட்சி உள்ளே வந்து அது 36 இயர்ஸாக கம்யூனிஸ்ட் ரூல் பண்ண ஒரு ஸ்டேட், அதையே நாங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். 3வது வந்து சார், கலைஞர் இருக்கும்போது இருந்த திமுக கிடையாது. இது வந்து வெறும் சித்தரஞ்சன் சாலை திமுகவாக மாறிடுச்சுங்கிறது தான் எங்களுடைய கூற்று. கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், வெதர் இட் இஸ் காங்கிரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே வந்து எவ்வளவோ லாயலாக இவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. அவ்வளோ லாயலாக ட்ராவல் பண்ணுறவங்க 2009 ஆட்சியில் இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க வந்து காங்கிரஸ் ஒரு ஆட்சி செய்யும்போது அவ்வளோ லாயலாக ட்ராவல் பண்ண அவருக்கு ஒரே ஒரு மந்திரி பதவியை கூட அளிக்காமல் ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க 2009 to 14. மிஸ்டர் மதுரையில் அவங்க பிரதருக்கும், இங்கே மிஸ்டர் மாறனுக்கும், தயாநிதி மாறனுக்கும். ஆனால் அவங்கள அலையன்ஸ் பார்ட்னர்ஸை அப்படியே கட் ஷார்ட் பண்ணுறது. இப்போ 133 எம்எல்ஏ இருந்தும் ஒரு மந்திரி பதவி கூட அவங்களுக்கு கொடுக்கல. முந்தி இருந்த அந்த கட்டமைப்பு வேறு. இன்றைக்கி வெறும் திருமாவளவனும் அவர்கள் மட்டுமே எம்பி ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 25 வருஷம் 30 வருஷமாக ட்ராவல் பண்ணவங்களாம் நமக்கு என்னைக்கு அதிகாரம் கிடைக்க போகுதுன்னு நினைப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முருகன். திருமாவளவனே பதில் சொல்லிட்டார், அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், 2026 அதிகாரத்தை வந்து அடைவதற்கான இல்லை அதிகார பகிர்வுக்கான தேர்தல் இது அல்ல, அதற்கான களம் இப்போ இல்லை. இப்பொழுது பாஜகவை உள்ள விடாமல் வரவிடாம தடுப்பது தான் எங்களோட இலக்குன்னு அவரே அது விளக்கமே. ரொம்ப சந்தோஷம் சார். 1980 மேலேருந்து இப்போ வரைக்கும் பாஜக வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டோம்.
இன்னும் நான் நீங்களே கேட்கிறது இங்கே வர இந்த நம்பிக்கைக்கு where does this confidence stem from? தமிழ்நாட்டுல ஏதோ மிஸ்ரூல் நான் லைனா இவ்வளவு வரைக்கும் சொல்லிட்டு Misrule வந்தேன். சொன்னீங்க. மிஸ்ரூல் சொன்னேன். அவங்களுடைய கம்யூனல் ஆயிடுச்சு நீங்க. 100%. அது இவங்க எல்லாம் பேசின பிறகு நான் விளக்குறேன். செகண்ட் வந்து விசிகே பதவியே கொடுக்காம 2009லயும் இருந்தாங்க. இப்போ இந்த 133 எம்எல்ஏல செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, சேகர் பாபுக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, அனிதா கொடுக்குறாங்க. இவ்வளோ லாயலிஸ்டா இருந்தது அவங்க திமுக கட்சியில் இருக்காங்க. கரெக்ட் 100% கட்சியில் 30 வருஷமா அவங்க எல்லாம் திமுகவில் இருக்கிறவங்கள அடிச்சு 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 திருப்பி இப்போ திமுக வந்த உடனே அவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க. கூடவே இருந்த விசிகேக்கு பதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அவர் சிந்தனை செல்வன் உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு எதற்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா ஆமா அதே பதில் தானே. ஜோதிராஜ் சிந்தியாவுக்கு நாங்கள் அமைச்சர் காலங்காலமா பிஜேபியை திட்டிட்டு தான் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாரு. அவர் பிஜேபி வந்து இப்போ மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன். சார் அதே இடத்துல வந்து மாதவராவ் சிந்தியாவுடைய மதர், அந்த சிந்தியாவுடைய மதர்லாம் பிஜேபியில் அது ஆரம்பிச்ச காலத்திலேருந்து பிஜேபியில் இருந்தவங்க. செந்தில் பாலாஜி ஒரு காலத்துல திமுக இருந்தவர் தான். அதனால சேகர் பாபு திமுக இருந்தவர் தானே, அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருந்தவர் தான். அதிமுக போல கட்சி. சரி, ஓகே ஃபைன். அது ஒன்றும் இல்லாம காங்கிரஸ் வந்து 100% இந்த தடவை பவர் ஷேர் கிளியரா கேட்கறாங்க சார். அவங்களும் எப்படின்னா 2009 to 14, 2004 to 14 இதெல்லாம் வந்து ஆட்சியில இருந்து கீழ இறக்கிடுமா திமுக? காங்கிரஸ்க்கு பவர் ஷேர் கேக்குறது திமுக ஆட்சியில ஒரு எலெக்ஷனே ஒரு காம்பினேஷன் தானே சார். உங்க கூட வந்து உங்க கட்சியில இருக்கவங்கள வேலை செய்ய போறது இல்ல. நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நீங்க பவர் கொடுக்காம எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் தான், எங்க ஃபேமிலி மட்டும் தான் பவர்ல இருக்கணும். ஒரு ஹார்மனி இல்லன்றீங்க. ஹார்மனி இல்ல சார். அலையன்ஸ் பிரேக். பேசுவோம். திரு ஜெயபிரகாஷ், அதுதான் நீங்கள் வந்து திமுகவை கம்யூனல் பார்ட்டின்னீங்க. யார் சிறுபான்மையினரை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாக்குறதுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள். திமுக நான் கம்யூனல் பார்ட்டின்னு சொன்னேன்னா அதுக்கான டெஃபினிஷன் ஆஃப் அ கம்யூனல் பார்ட்டி என்னன்னா, எந்த ஒரு மதத்தை தாழ்த்தியும் வேறு ஒரு மதத்தை தூக்கி பிடிப்பவர்கள் தான் கம்யூனல் பார்ட்டிங்கிறதுக்கான டெஃபினிஷன். எந்த டிக்ஷனரியில் போய் பார்த்தாலும் புதுசா இருக்கு. நீங்க பாருங்க கம்யூனல் பார்ட்டிங்க டெஃபினேஷனை பாருங்க, மக்களும் பார்க்குறாங்க, அதில் கிளியராக இருக்கு. அப்படி பண்ற ஒரு கட்சி இதுன்னா டிஎம்கே. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நபிகள் நாயகர் பிறந்தநாள் விழாக்கு நேரடியாக போய் வாழ்த்து சொல்றார். மாண்புமிகு துணை முதல்வர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்மஸ் விழாக்கு போய் கிராஸ் போட்டுட்டு ஐ எம் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்றார். ரெண்டு பேருமே அனைத்து மதத்துக்கும் உரிய ஒரு சமூகத்தினர். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எங்களுடைய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ராமநவமிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படி தீபாவளிக்கு கூட வாழ்த்து, ட்ரம்ப்பே அவருடைய ஒயிட் ஹவுஸில் தீபாவளி விழா நடத்துகிறாரு. அப்போது யார் மதவாதம்? இவங்க தான் ஆன்டி ஹிந்துவா ஒரு கட்டமைப்பை இங்கே கொண்டு வந்து இந்த ரெண்டு மதத்தை மட்டும் தூக்கி பிடித்து ஒரு மதத்தை இறக்கி பேசுறது தான் மதவாதம். என் கருத்து. ஒன்று சந்தேகம். செகண்ட் வந்து இந்த டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் போய் கொண்டாடினதுல வாழ்த்து சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசும்போது பேசுவோம். நாங்கள் கிறிஸ்மஸ் விழாக்கு முதல்ல எங்கள் பிரதமர் அவர்கள் சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார். செகண்ட், நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக 88%, 87%, 75% இருக்கிற மணிப்பூர், சிக்கிம், மேகாலயா ரூல் பண்ணுறோம். 25% இருக்கிற கோவா இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்டியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருந்தா இத்தனை ஸ்டேட்டை எப்படி ரூல் பண்ண முடியும்? டிஎம்கே ஆன்டி ஹிந்துவா இருந்திருந்தா இங்க மெஜாரிட்டி ஹிந்துஸ் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கரெக்ட். இது மிஸ்டர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஓப்பனா 2021 கலைஞர் இல்ல, 2024 போன வருஷம் கலைஞர் இல்ல. கரெக்ட். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தான் வந்து சந்திச்சாங்க. இந்துக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ எங்க அமித்ஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது இவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக எல்லாத்தையுமே பிரயோகப்படுத்துறாங்கிறத அவருடைய ஸ்பீச்சில் இருக்கு. அவங்க இப்போதான் பிஜேபி இவங்க எவ்வளோ ஆன்டி ஹிந்துங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். கண்டிப்பாக மக்கள் வந்து மொத்த ஹிந்துக்களும் சேர்ந்து இவங்க ஒரு ப்ரோ கிறிஸ்டியன் ப்ரோ முஸ்லிம் சிஎம்கே அப்படின்னு பேரை மாத்தி. இதுதானே சார் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னீங்க. கரெக்ட் சார். டிஎம்கே ஒரு எலெக்ஷன் மக்கள் ஆனா அவங்களை நிராகரிச்சிட்டாங்க. ஒரு சீட் கூட வரலையே சார். 30 வருஷம் தோத்த கட்சி சார் திமுக.
அண்ணா எம்ஜிஆர் கிட்ட 10 வருஷம், ஜெயலலிதா அம்மா கிட்ட 20 வருஷம், 30 வருஷம் தோத்த கட்சி. இவங்க எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க. அதிமுக பொருந்தும். இவங்க 25 வருஷம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்களும் 25 வருஷம் தோல்வியற்ற கட்சி தானே. பேசணும். நீங்க டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் இங்க வந்து உட்காருங்க. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. அப்படி நீ கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுங்க. நீங்க 30 வருஷம் திமுக தோல்வி அடைஞ்சு எதிர்க்கட்சியா இருந்ததுன்னா திமுக ஜெயிச்சக்கூடிய பீரியட் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கலாம். நீங்க அதுக்கு வந்து உடனே வந்து அர்த்தம் கற்பிக்காதீங்க. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சோ 30 வருஷம் அண்ணா திமுகவை தோக்கடிச்சிருக்கு நான் ஸ்டாப்பா. ஆனா திமுக ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா 2006 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 96 89 ஜெயிக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பிளிட், 2021 ஜெயிக்கும் போது ஒரு மாபெரும் தலைவியை இழந்த கட்சி கொரோனா, இதெல்லாம் பேசிஸா வச்சு தான் தோத்தாங்க. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கட்சி வந்து பயங்கரமான ஒரு பயங்கரமான எழுச்சியோட இருக்குங்கிறது கிடையாது. திமுக பொருந்தாதா? 2018 கலைஞர் இறந்துறாரு, 2021 கலைஞர் இல்லாம தானே சந்திச்சு ஸ்டாலின் அவர் தலைமையேற்று தானே ஆட்சியை பிடிக்கிறாங்க. சார் கலைஞர் இல்லாமையே ஸ்டாலின் வந்து 2016 எலெக்ஷன்லயும் அவர் தான் லீட் பண்ணாரு. கலைஞர் ஸ்டாலின் 2016 தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். லீட் பண்ணது ஸ்டாலின் தான் லீட் பண்ணாங்க. 2016ல 2011லயும் ஸ்டாலின் தான் லீட் பண்ணாரு. ஸ்டாலின் வந்து பழைய 11ல பேசுறாரு. என்ன பேசுறாரு? இல்ல அவர் முடிச்சிட்டோம். எதுவுமே ஒரு ஃபேக்சுவல் ஒரு 11ல கலைஞர் அவர்கள் இருந்தார். அவர் தான் சும்மா செயல் தலைவர் ஆனது 2017 தான். நீங்க சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாதீங்க. ஆன்லைன் நீங்க அவரை வந்து திமுக வந்து பேச சொல்லும்போது நான் சும்மா நீங்க சொல்ற கதைகளை சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. இல்ல நீங்க திருப்பி பேசுங்க, நானும் உங்களை பேச விட மாட்டேன். திருப்பி பேசல, உண்மைதான் சொல்றேன். நீங்க போய் சொல்றீங்க, நான் உண்மையை சொல்றேன். என்னோட பேசி முடிச்ச பிறகு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பேசுவோம். ஒரு நோட் பண்ண நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிஎம்கே உடைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா சார், இவர் டிஎம்கே வந்து நிறைய இஷ்யூஸ் கரெக்டா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரே ஒரு யூனிட் கூட பவர் இவங்க ஜெனரேட் பண்ணல. புது பிளான்ட் ஒன்று கூட வரல. 14 ரூபாய் டு 15 ரூபாயில கொடுத்து வெளி மாநிலங்களில் மின்சாரம் கொள்முதல் பண்றாங்க. இங்க வந்து 2 monthsக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ண அந்த பில்ஸை 1 monthக்கு ஒன்ஸா பண்றேன்னு சொன்னதை இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதனால மக்களுடைய சஃபரிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஹவுஸ் டாக்ஸஸ் வந்து ரொம்ப ஹையா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வேவ் ஆஃப் பண்ணேன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வேவ் ஆஃப் பண்ணவே இல்லை. ஜுவல் லோனை வேவ் ஆஃப் பண்ணேன்னு சொல்றாங்க. ஜுவல் லோனை வேவ் ஆஃப் பண்ணல. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க. வேவ் ஆஃப் பண்ணது ஆமாங்க. எல்லா ஜுவல் லோன்ஸும் அக்ரிகல்ச்சரல் ஜுவல் லோன்ஸை வேவ் ஆஃப் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுல முறையாக ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட எல்லா நகை கடன்களும் தள்ளுபடி. தகவலுக்காக சொல்றேன். சரி, ஒரு சில ஓகே. ஒன்று செகண்ட் வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸை இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்மாலஸ்ட் ரெயின் கூட எப்படி எஃபெக்ட் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். ஸோ இவங்க கண்டினியூஸாக இவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவுமே பெரிய லெவலில் ஒரு மேடம் ஜெயலலிதா அவங்க பண்ண மாதிரி ஒரு அம்மா உணவகங்கள் மாதிரி ஒரு மாபெரும் சக்ஸஸ் ஆகும். லேப்டாப் கொடுத்தேங்கிறாரு. 5 வருஷம் கொடுக்கவே இல்லை சார். லாஸ்ட்டாக எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாங்க. அதே ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து சாரி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி மக்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ஏமாத்துறாங்க. ஏன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமில் எப்படின்னா 100% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வரணும். இப்போ கரண்ட் பென்ஷன் ஸ்கீமில் சிபிஎஸ்ன்னு இருக்கு. அதுதான் அவங்க கேட்குறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கேட்கறது 100% கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வரோம். நாங்கள் எதுவும் தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம்ல 10% கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயிஸ் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் இப்போ கரண்ட் பென்ஷன் ஸ்கீமில் 10% கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயிஸும் 10% கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இவங்க கொண்டு வரத ஸ்கீமில் டாப்ஸ்ங்கிற ஸ்கீம்ல அந்த 10% கவர்மெண்ட் போடுற பணத்தை நிறுத்திடுறாங்க. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் கண்டினியூஸா 10% போட்டே வரணும். இப்போ 23 அரசு ஊழியர்கள் 10% போடணும். ஒரு முறை வந்து ஒன் டைம் கார்பஸ்க்காக 13,000 கோடி கொடுக்குறாங்க. வருஷம் 11,000 கோடி கவர்மெண்ட் கொடுக்க போகுது. இல்ல சார், 2040 தான் ஏர்லியஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டே வரும். எப்படின்னா 2003ல சேர்றவனுக்கு தான் இந்த ஸ்கீமுக்கே எலிஜிபிலிட்டி. அப்போ 2003ல ஆவரேஜா சேர்றவனுடைய வயசு 23. அப்ப அவன் 25, அப்ப அவனுக்கு 60 வயசு ஆகும்போது 2040 அப்ப நீங்க ஓல்ட் பென்ஷன்ல இருந்து எல்லாம் சொல்லிடுறேன். ஓல்ட் பென்ஷன்ல இருந்து இப்ப இந்த டிஐ டாப்ஸ் நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் வரதுக்குள்ள ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் மித்த எல்லாருக்குமே வந்து இந்த புதிய டாப்ஸ்ல கொண்டு வந்தாச்சு.
அது வந்து ஆர்டர் போட போறாங்க, போட்டுட்டா அவங்க அதுக்குள்ள வந்துட போறாங்க. டாப்ஸ்ல 2003ல இருந்தா எலிஜிபிலிட்டி, 2040ல தான் இதோட ஃபர்ஸ்ட் பே ஆஃப் வரப்போகுது. ஸ்கீம் கொண்டு வந்துட்டா உங்க சிதம்பரமே முடியாது, இட் இஸ் a failure scheme னு அவர் சொல்லிருக்காரு. அவரே வரவேற்காரு. நான் இதோட முக்கியம் அரசு ஊழியர்கள் எல்லோருமே எல்லா அசோசியேஷனுமே வரவேற்றுட்டாங்க. நேரம் இல்ல, நம்ம பேசுவோம். 10 செகண்ட் திமுக ஆட்சி காலம் முடிய இன்னும் 3 மாசம் டைம் இல்ல. ஓகே சார், இவங்க வந்து நிறைய ஆட்சி முடிய இன்னும் 3 அமாவாசை தான். நாங்க சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுத்தோம், தமிழுக்கு பணம் கொடுத்தோம். இவங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் வச்சிருக்காங்க. அனைத்து சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸும் காங்கிரஸ் தொடங்கினது தான். இவங்க தமிழ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு எவ்வளவு யூனிவர்சிட்டி கொடுக்கணுமோ அந்த பணம் தான் அங்க போகுது. நேற்று அமித்ஷா புதுக்கோட்டையில தேசிய கூட்டணி அரசு அமையும் சொல்லிருக்கிறாரு. சொல்லவே இல்லை. ஆனால் சொல்லலை. இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் வீரபாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில்